கர்ணன், பரியரும் பெருமாள் இது 2ம் பார்த்ததுக்கப்புறம், அந்த மாமன்னன் வரதுக்கு முன்னாடி ஒரு கேப்ல மறக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற புக்க நான் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறேன். ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சஜெஸ்ட் பண்ணி, அந்த புக்க படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஆ இப்போ பரியரும் பெருமாள்ல அந்த ஒரு பொய் சொல்லி ஒரு அப்பாவ கூட்டிக்கிட்டு வருவாரு தெரியுமா? அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய டார்க்கான ஒரு பேக் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அதனால தான் நீங்க வந்துட்டு குடிய விட்டுருப்பீங்க. அத மட்டும் தொடவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு கதை ஒண்ணு எழுதியிருப்பீங்க. அந்த புக்க படிச்சதுக்கப்புறம் எப்படி எப்படி நான் உங்க படத்த கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, ஆ இப்போ துருவ் வந்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு 5, 6 டிஃபன் பாக்ஸ ஒண்ணா வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அப்படி ஒரு அதே புக்ல அப்படி ஒரு கதை இருக்கும். சோத்து களவாணிகள் ஆமா. புக்கில் எழுதி படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அசிஸ்டன்டேட்டராக இருந்தேன். அப்போ டைரக்டராக அதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. கதைகள்லாம் அப்படியே இருந்துச்சு. புக்கு எழுதுக்கு வாய்ப்பு கிடச்சி நம்ம எழுதினோம். அது முன்னாடி வந்துருச்சு. ஆனால் படம் பண்ணதுக்கு தான் அந்த கதையில் கொண்டு வந்துச்சு. ஓகேங்களா? புக்கு எழுது இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிச்சு எனக்கு. நீ ஆனந்த விகடன் மாதிரி ஒரு ஒரு மேகசீனில் வந்து ஒரு அசிஸ்டன்டேட்டருக்கு ஒரு தொடர் எழுத வாய்ப்பு கொடுக்கும்போது அது ஒரு பயங்கரமான ப்ராசஸாக இருந்துச்சு. அது இன்னும் சொல்லப்போனால் மறக்கவே நினைக்கிறேன்னு தான் என்னோடய டைரக்டர்ஸோட என்னோட ப்ரொடியூசர்ஸ்ட்ட என்னை கூட்டி போச்சு. இவ்வளோ கதைகள் இருக்குன்னு சொல்லி கூட்டி போச்சு. அப்போ அது எல்லாமே சினிமாவுக்கு தான் கொண்டு வந்த கதைகள் தான். Call 9498010101 to avail 1 month free internet. KrishiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.